அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட இந்தியா போன்ற நாட்டுல போக்குவரத்து துறை எவ்வளவு முக்கியமானது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இந்திய போக்குவரத்து துறையின் உயிர் நாடியான ரயில்வேயில் சுதந்திரத்திற்கு முன்பு ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்களின் காலவரிசையை தான் பார்க்க போறோம். வணக்கம், இது விட்னஸ் ஹிஸ்டரி. நான் அருணா. இங்கிலாந்து பருத்தி தேவைக்காக வேண்டி அமெரிக்காவை சார்ந்திருந்தது. அமெரிக்கா செயற்கையான பருத்தி பற்றாக்குறையை உண்டாக்குச்சு. இதனால கிழக்கிந்திய கம்பெனி 1832ஆம் ஆண்டு இந்தியாவில் ரயில் அமைப்பை உருவாக்குவதன் மூலம் பல நன்மைகளை அடைய முடியும்னு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. 1835ஆம் ஆண்டுல இருந்து 36ஆம் ஆண்டு வரைக்கும் சிந்தாரிப்பேட்டையில இருந்து செங்குன்றம் வரைக்குமான இந்தியாவின் முதல் ரயில் பாதைய ஆத்தர் காட்டன் நிர்மாணிக்கிறாரு. 1840ஆம் வருடம் கல்கத்தாவிலையும் பம்பாயிலையும் ரயில் கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனா இதெல்லாம் சட்டபூர்வமானதா இல்லாம இருந்தது. 1844ஆம் வருடம் மெக்டோனல்ட் ஸ்டீபனின் அறிக்கை வெளியிடப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியாவில் ரயில்வேனால அடையக்கூடிய நன்மைகளை பற்றி வெளியிடப்பட்டுச்சு. இந்திய ரயில்வேயின் உருவாக்கத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கையா இது கருதப்பட்டது. அதன் பிறகு 1844ஆம் ஆண்டு இந்தியாவின் கவர்னர் ஜெனரலா இருந்த லார்ட் ஹர்டிங்கல் ரயில்வே அமைப்பை நிறுவ தனியார் தொழில் முனைவோருக்கு அனுமதி கொடுக்கிறாரு. 1845ஆம் ஆண்டு கிழக்கிந்திய இந்திய ரயில் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த கிழக்கிந்திய நிறுவனம் கோதாவரி டேம் கட்டுறதன் மூலமா பருத்தி பயிரிடுறதை ஊக்குவிக்க முடியும். இது 1845ஆம் வருடம் கோதாவரி அணை கட்டுறதுக்காக வேண்டி ஒரு ரயில்வே ரயில் அமைக்கப்பட்டது. இதுதான் இந்தியாவின் இரண்டாவது ரயில் தடமா இருக்குது. ரயில்வே நிறுவனம் வேகமா செயல்படாத காரணத்தினால ஆங்கிலேய அரசு 1849ஆம் வருடம் இந்த கிரேட் இந்தியன் பெனிசுலா என்ற நிறுவனத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க. 1849ஆம் வருடம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உத்தரவாத அமைப்புன்ற ஒரு அமைப்பு நிறுவப்பட்டு அதன் மூலம் சில வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது. 1851ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி ரூக்கியில் தாமன்சன் கட்டுமான நிலையம் ஏற்படுத்தப்பட்டது. 1852ஆம் ஆண்டு மெட்ராஸ் கார்டினேட்டர் ரயில் கம்பெனி உருவாக்கப்பட்டது. 1832ஆம் ஆண்டிலிருந்து 1852ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவில் சரக்கு போக்குவரத்துக்காக மட்டும்தான் ரயில் பாதைகள் போடப்பட்டுச்சு. அதன் பிறகுதான் 1853ஆம் வருடம் 1924 வரைக்குமே இந்திய ரயில்வேவின் பொற்காலம்னே சொல்லலாம். இந்திய ரயில்வேவின் அடிப்படை கட்டமைப்புகள் கட்டப்பட்டுச்சு. இந்த காலவரிசையை பார்ப்போம். 1853ஆம் வருடம் ஏப்ரல் 16ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணிக்கு போர்பந்தர்ல இருந்து தானேவுக்கு முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டுச்சு. 1854ஆம் ஆண்டு ஹவுராவில இருந்து 24 மைல் தூரத்துல இருந்த ஹூக்லிக்கு இந்தியாவின் இரண்டாவது ரயில் பயணம் ஆரம்பிக்கப்பட்டது. அதே 1854ஆம் வருடம் தானேல இருந்து கல்யாணுக்கு ரயில் பாதை நீட்டிக்கப்பட்டது. 1855ஆம் ஆண்டு பேரி குயின் ஸ்டீம் லோகோமோட்டிவ் இன்ஜின் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 1856ஆம் ஆண்டு ராயபுரத்திலிருந்து வாலாஜாபேட்டை ரோடு வழியா ஆற்காடு வரைக்கும் தென்னிந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1858ஆம் ஆண்டு இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இரு கம்பெனிகள் இங்கே தொடங்கப்பட்டுச்சு. ஈஸ்ட் பெங்கால் ரயில்வே கம்பெனியும் த கிரேட் சதர்ன் இந்தியன் கம்பெனியும் தொடங்கப்பட்டுச்சு. 1859ஆம் வருடம் அலகாபாத்திலிருந்து கான்பூருக்கு முதல்ல ரயில் இயக்கப்பட்டுச்சு. 1860ஆம் ஆண்டு புஸ்வால் ரயில் நிலையம் முழுக்க GIPR தொழில்நுட்பத்தால அமைக்கப்பட்டது. இதே ஆண்டு வசித்துல இருந்து அசங்கன் ரயில் பாதையும் திறக்கப்பட்டுச்சு. முக்கியமா 1862ஆம் ஆண்டு ஜமல்பூர்ல லோகோ ஒர்க்ஸ் நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு. 1862ஆம் ஆண்டு தான் ட்ரம்வே நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு சென்னையை சுற்றி ட்ரம் பாதைகள் உருவாக்கப்பட்டது. 1862ஆம் ஆண்டு கூட்ட நெரிசலை குறைக்கும் நடவடிக்கையாக டபுள் டக்கர் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த 1862ஆம் வருடம் சென்னை ரயில் பாதை ரேணுகுண்டா வரை நீடிக்கப்பட்டுச்சு. இதே ஆண்டுல நாகப்பட்டினத்திலிருந்து திருச்சி வரைக்குமான ரயில் பாதை திறக்கப்பட்டுச்சு. 1863ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி பம்பாயிலிருந்து போர்காட் வழியா பூனே வரைக்கும் GIPR ரயில் பாதை அமைக்கப்பட்டது. இதே ஆண்டுல சூரத்ல இருந்து பரோடா வழியா அகமதாபாத் வரை பாதையும் நிறைவு செய்யறாங்க. இதே ஆண்டுல இந்தியாவின் முதல் சொகுசு ரயில் தயாரிக்கப்படுது பம்பாய் கவர்னருக்காக.
1864ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் டெல்லியிலிருந்து கல்கத்தாவுக்கான ரயில் பாதை அமைக்கப்பட்டுச்சு. 1866ஆம் ஆண்டு மக்கள் குறைதீர்க்கும் அதிகாரப்பூர்வமான அமைப்பா பொதுப்பணித்துறையில் ரயில்வே துறை இணைக்கப்பட்டது. 1870ஆம் ஆண்டு அகமதாபாத்லேருந்து பம்பாய்க்கிடையே நேரடி ரயில்களை ஆரம்பமாச்சு. முகல் சாராயிலிருந்து லாகூர் வரைக்குமான பிரதான பாதையும் 1870ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. 1870ஆம் ஆண்டு இன்னொரு முக்கியமான சேவையை அறிமுகப்படுத்தப்பட்டது. மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் சேவையும் 1880ஆம் வருடம் ஒரு முக்கியமான சாதனை செஞ்சு முடிச்சாங்க. சென்னை, கல்கத்தா, பம்பாய் இந்த 3 நகரங்களும் ரயில் பாதைகளின் மூலம் இணைக்கப்பட்டது. 1897ஆம் ஆண்டு பல ரயில் நிறுவனங்கள் உருவாச்சு. 1902ஆம் ஆண்டு ஜோத்பூர் ரயில் நிலையத்தில் தான் முதல் மின் விளக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 1920ஆம் ஆண்டு முதல் மின் சிக்னல் விளக்கு பாம்பேயில் கார்கே ரோடு மற்றும் தாதர் இடையே அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 1925ஆம் ஆண்டுலேருந்து 1950ஆம் ஆண்டு வரைக்கும் இந்திய ரயில்வே துறை மின்மயமாக்கல்லையும் விரிவாக்கத்திலையும் செயல்பட்டது. அதனோட காலவரிசைகளை பார்ப்போம். 1925ஆம் ஆண்டு முதல் ரயில்வே பட்ஜெட்டு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. 1925ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி GIPR ஹார்பர் கிளையிலிருந்து முதல் மின்சார ரயில் விக்டோரியா டெர்மினஸ் முதல் குர்லா வரை இயக்கப்பட்டுச்சு. இது புறநகர் பிரிவா செயல்பட்டுச்சு. அதே ஆண்டுல பந்த்ரா ரயில் நிலையத்துல மின்மயமாக்கலும் நிறைவடைந்தது. 1925ஆம் ஆண்டு EMA சேவைகள் ஒரு உயர்ந்த தளத்துடன் தொடங்கியது. 1925ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி அன்று கொர்க்கடை லோகோவும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஊத் மற்றும் ரோஹில்டே இயருடன் இணைக்கப்பட்டது. 1926ஆம் ஆண்டு குர்லாலிருந்து கல்யாண் வரை மின்மயமாக்கப்பட்டுச்சு. அதே ஆண்டு போர் மற்றும் தால்கட்ஸ் இடையே பூனா மற்றும் இகத்பூரி வரையான பிரதான பாதையும் மின்மயமாக்கப்பட்டுச்சு. லக்னோவில் உள்ள சார்பாக் ரயில் நிலையம் 1926ஆம் ஆண்டு கட்டப்பட்டுச்சு. 1927ஆம் ஆண்டு பிராண்டியர் மெயில் தனது முதல் பயணத்தை பம்பாயிலிருந்து பெசாவர் வரைக்கும் ஆரம்பிச்சது. இதே ஆண்டு நாட்டின் முதல் தானியங்கி சிக்னல்களும் செயல்பாட்டுக்கு வந்தது. பம்பாயிலிருந்து பைகுலாவுக்கு இடையிலான ரயில் பாதைகள் நிறுவப்பட்டுச்சு. 1928ஆம் ஆண்டு கான்பூர் மற்றும் லக்னோ ரயில் நிலையங்கள் திறக்கப்பட்டுச்சு. 1928ஆம் ஆண்டு பெசாவர் மற்றும் மங்களூர் இடையேயான கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் ஆரம்பமாச்சு. இதே வருடம் பஞ்சாப் லிமிட் எக்ஸ்பிரஸ் மும்பையிலிருந்து லாகூர் வரைக்கும் ஓட தொடங்கியது. இந்த சமயத்துல தானியங்கி சிக்னல் தொழில்நுட்பம் பைகுலால இருந்து குர்லா வரைக்கும் நீடிக்கப்பட்டுச்சு. 1930ஆம் வருடம் ஜூன் 1ஆம் தேதி டெக்கான் குயின் ஆரம்பமாச்சு. இதே ஆண்டுல கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸின் பாதை டெல்லி மெட்ராஸ் என மாற்றப்பட்டுச்சு. இதே ஆண்டுல ஹைதராபாத் கோதாவரி பள்ளத்தாக்கு ரயில்வே நிஜாம் அரசால் இணைக்கப்பட்டது. இப்படியே 30லிருந்து 50 வரைக்கும் இந்தியா முழுக்க உள்ள முக்கியமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டது. புறநகர் ரயில்வே கட்டமைப்பும் செய்து முடிக்கப்பட்டது. என்னோட வரலாறு சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.